ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்துச்சாம். அந்த கனவு அடையிறதுக்கு எனக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா கிட்ட போய் வந்து கேட்குறான், அம்மா எனக்கு வந்து என்னுடைய ஒரு பெரிய ஒரு கனவு ஒன்று இருக்குது, அதை அடையணும், ஆனால் அதுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உனக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லை, இருந்தது எல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பதில் சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு போர் வீரன் கிட்ட போயிட்டு, ஓகே இவர் தான் வந்து சரியான ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது, அதை அடையிறதுக்கு எனக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு அந்த போர் வீரன் வந்து சொல்கிறான், நல்லா வந்து சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி பண்ணு, போர்க்கலையை வந்து கற்றுக்க, உனக்கு போதுமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் வீரனும் பதில் சொல்கிறான். ஆனால் இந்த பதில் அவனுக்கு போதுமானதா, சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. அடுத்தது வழியில் போகக்கூடிய ஒரு பெரியவரை பார்த்து, பெரியவரை எனக்கு வந்து ஒரு கனவு இருக்குது, அதை அடையிறதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட இந்த மனுஷன் கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர், இது தெரிஞ்ச நான் ஏன்ப்பா ஊரோட சுற்றிக்கிட்டு இருக்க போகிறேன், அது எங்கே கிடைக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு அவரும் போயிடுறாரு. அடுத்தது ஒரு துறவி வரதை வந்து அந்த மனுஷன் பார்க்குறான். அந்த துறவிக்கிட்ட போயிட்டு, என்னுடைய கனவை அடையிறதுக்கான ஸ்ட்ரென்த் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருக்கிட்டையுமே சரியான பதில் எனக்கு கிடைக்கல, உங்ககிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன், என்னுடைய கனவை அடையிறதுக்கான ஸ்ட்ரென்த் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்ட இந்த மனுஷன் கேட்குறான். அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, எல்லார்த்திட்டையும் கேட்டியா? ஆமாம், எல்லார்த்திட்டையும் கேட்டேன். உங்ககிட்ட கேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. அப்போ தான் அந்த மனுஷனுக்கு மண்டையில் ஒரு பல்ப் எரியுது. ஆமாம், நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம், ஆனால் நம்மக்கிட்ட நம்ம கேட்கல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு உரைக்குது. சரி, அந்த மனுஷக்கிட்டையும் அவன் என்ன கேள்வி கேட்டுக்குவான் அப்படிங்கிறதான உங்களுடைய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன். உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு உங்ககிட்டயே நீங்கள் கேட்க வேண்டிய 7 முக்கியமான கேள்விகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஓகே, 2023 வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து இலக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும். நம்ம போன வருஷம் ஒரு கோலை செட் பண்ணோம், அதை வந்து அடைய முடியல, இனிமேலாவது வரக்கூடிய வருஷத்தில் நம்ம வந்து ஒரு கோல் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கோல் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கோல் எடுத்துக்கோங்க. அந்த கோலை எடுத்துட்டு இப்போ கேட்குற 7 கேள்விகளுக்கு உங்கள் கோலோட பொருத்தி பார்த்துட்டு பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஸ்மார்ட்டர் கோல் செட்டிங். அதாவது ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் 7 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். இது முடியும் போது நம்ம உருவாக்கின இந்த கோல் அப்படிங்கிறது சரிதானா, இந்த கோலை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, ஆரம்பிக்கலாங்களா? ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் முதலாவது எஸ், ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். புது வருஷம் வரப்போகுது, நான் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என்னுடைய உடம்பை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப 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 ஜென்ரலான ஒரு கோல். நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக ஸ்பெசிஃபிக்காக போகணும். அதாவது என்னுடைய உடம்பை மாற்றுறேன் அப்படிங்கிறத விட என்னுடைய உடம்போட எடையை ஒரு 75 கிலோவை குறைக்க போகிறேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கோல். ஸோ எந்த ஒரு இலக்கை நீங்கள் செட் பண்ணாலும் சரி, அந்த ஒரு இலக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்குதா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இரண்டாவது எம், மெஷரபிள். மெஷரபிள் அப்படின்னா அளக்கக்கூடியதாக உங்களுடைய இலக்கு இருக்கா. நீங்கள் வந்து ஒரு 1 இயர் கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய இலக்கு இல்லை, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு உங்களால் வந்து அளக்க முடியுமா, பார்க்க முடியுமா, அதை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா, அதுதான் மெஷரபிள். ஸோ உங்களுடைய கோலை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணணும். உங்களுடைய பிஸ்னஸ் கோல் ஆகட்டும், உங்களுடைய ஹேபிட் கோல் ஆகட்டும், உங்களுடைய ஃபிட்னஸ் கோல் ஆகட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோலாக இருக்கட்டும், எந்த ஒரு கோலாக இருந்தாலும் நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களால் அளக்க முடியும். எந்த ஒரு கோலை உங்களால் மெஷர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அந்த கோலை உங்களால் அடைய முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இலக்குகளை நீங்கள் நல்லபடியாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு படிப்படியாக மேலே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் அமையும். ஸோ உங்களுடைய கோலை உங்களால் அளக்க முடியுமா? அடுத்தது மூன்றாவது ஏ, ஆக்ஷனபிள். சரி, உங்களுடைய கோலை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த கோலை நினச்சி பார்க்கும்போது ஏதாவது ஒரு செயலை, உங்களுடைய கோலுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்கிற மாதிரி உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியுதா? எந்த ஒரு இலக்குமே செய்யக்கூடியதாக இருக்கணும். அது வந்து ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது மேட்ரு கிடையாது. ஒரு சின்ன அளவாவது நம்மளால் செய்யக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம செயல் செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கோலையை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு வரல, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா இந்த கோலை நீங்கள் திருத்தி அமைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான்காவது ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிஸ்கி. இந்த கோலை செட் பண்ணி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கோலை அடையிறது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த கோலை அடையிறதுக்கான அல்லது அந்த செயல் செய்கிறதுக்கான நம்மளுடைய பொட்டென்ஷியலை அதிகப்படுத்துறதாகவும் இருக்கணும். இப்போ உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதோடு நிப்பாட்டாமல் அந்த வேலையை செய்யக்கூடிய உங்களுடைய எபிலிட்டியை, உங்களுடைய திறனையும் அதிகப்படுத்தணும். ஸோ அப்போ தான் இப்போ நீங்கள் செட் பண்ணுற கோலை விட மிகப்பெரிய அடுத்த லெவலுக்கான கோல்ஸ் உங்களால் நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு செட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு இலக்கை உருவாக்குனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு லெவல் நான் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட கொஞ்சம் மேலே நீங்கள் வந்து கோலை செட் பண்ணணும். அட் த சேம் டைம் இது என்னால் செய்யவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரிஸ்கியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்மார்ட்டர் கோல்ஸில் அடுத்து இருக்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலைகளில் நாம் ரொம்ப தெளிவாக இருப்பது ரொம்ப முக்கியம். அது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள தி ஆர்கனைஸ்டு மைண்ட் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் கேளுங்கள், மனசுக்கு பிடிச்சதை. குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஆப். 10,000 hours ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் பல்வேறு ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ், ஸ்டோரிஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்கு. முக்கியமா நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்கு. இது ஒரு பிரீமியம் ஆப். நார்மலா 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் சேனல் லிங்க் மூலமா போற பார்வையாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 199 ரூபாய்க்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பெற முடியும். அதற்கு ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது 5வது டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம், கீட் அண்ட் ட்ரிகர்டு. ஒரு கோலுக்கு 2 விஷயம் இருக்கணும் நண்பர்களே. முதலாவது என்ன அப்படின்னா ஒரு டெட்லைன். ஓகே, நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதை எத்தனை நாளுக்குள்ளே எத்தனை மாதத்துக்குள்ளே நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டெட்லைனை நீங்கள் செட் பண்ணணும். 2வது ட்ரிகர்டு. ஒரு புது ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டை செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை நீங்கள் ரொம்ப ஈஸியாக்கணும், எளிமையாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வந்து இதுக்காக ஒர்க் பண்ண போகிறேன், இந்த கோலுக்காக நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு விதமான ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு வந்து எட்டக்கூடிய அளவில், அதாவது ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோல்ஸை உங்களால் ஈஸியாக செய்ய முடியும். அடுத்தது 6வது இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸைட்டிங். ஒரு கோல் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கோலை நீங்கள் ஏன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை ஏன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ரீசன் இருக்குது அப்படின்னா அந்த கோலை உங்களால் அடைய முடியும். ஸோ அந்த ரீசனை வந்து கண்டுபிடிங்க, அந்த ரீசனை வந்து தேடுங்க. ஜென்ரலாக நான் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதை நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை தேடுங்க. அந்த ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கோலுக்கு நேராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளேயே இருந்து செயல்படும். இப்போ 7வது ரிலவெண்ட். ஒரு ரியாலிட்டி செக் நீங்கள் பண்ணிக்கணும். ரியாலிட்டி செக் அப்படின்னா எந்த ஒரு கோலுமே ரியாலிட்டியில் உண்மையாக, அதாவது நடைமுறைக்கு சாத்தியப்படுற மாதிரி இருக்கணும். அசாத்தியமான இலக்குகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதுவும் ஏதோ ஒரு விதத்தில் நடைமுறைக்கு சாத்தியப்படுற விதத்தில், அதாவது செய்யக்கூடிய அளவில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அதை நம்மளால் வந்து செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, இந்த டைமில் இந்த ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்குமா, இல்லை உங்களுடைய கோலினுடைய அளவையோ அந்த பிரம்மாண்டத்தினுடைய அளவையோ கொஞ்சம் குறைச்சிக்கலாமா. ஸோ நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும். நிறைய பேர் ஒரு கோல் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசன், எனக்கு இதை வந்து கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி, என்னுடைய சரௌண்டிங் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய இப்போதைய சரௌண்டிங்க்கு என்ன மாதிரியான செயல் செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல கொண்டுட்டு வாங்க, முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோலுக்கு நேராக நீங்கள் ஒவ்வொரு வேலைகள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த 7 விஷயங்கள், இந்த 7 கேள்விகளை உங்களுடைய கோலுக்கு நேராக நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. அந்த பதில்களையும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. உங்களுடைய கோல்ஸ் இந்த 7 விஷயத்துக்கு கீழே வருதா, இந்த 7 விஷயத்துக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். பொருந்துது அப்படின்னா வாழ்த்துக்கள், அந்த கோல்ஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பொருந்தலை அப்படின்னா உங்களுடைய கோல்ஸை திருத்தி அமைங்க.